வெளிநாட்டுல பிள்ளைகள் இருந்து அவங்களோட அப்பா அம்மா இங்க தனியே இருக்கிறார்கள். இல்லாட்டி பிள்ளைகள் ஒரு வீட்டுல தனியாவும் அப்பா அம்மா இன்னொரு வீட்டிலையும் தனியே இருக்கிறார்கள். வேற வேற மாவட்டங்கள்ல போய் வயது போனவர்கள் தனியே இருக்கிறார்கள்னு சொன்னா அவர்களுக்கு இப்ப ஒரு பாதுகாப்பு பிரச்சனை உருவாகி இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு முக்கியமான எச்சரிக்கையை இப்ப இலங்கையினுடைய போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். வயது போனவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில், தனியாக வயது போனவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த வீட்டினுடைய பிள்ளைகளோ இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ பக்கத்து வீட்டுக்காரர்களோ கொஞ்சம் அவதானமா இருக்க சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். எதுக்காக இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில உண்மையா நடந்த சம்பவங்களோட இது ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்க போகுது. ஒரு பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த வீடியோவா இருக்க போகுது. ஸோ சில முக்கியமான உண்மையா நடந்த சம்பவங்களை வச்சுக்கொண்டு சில பாதுகாப்பா இருக்க வேண்டிய இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். முக்கியமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட தமிழ் மக்களுக்கு, நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் இங்க உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வயது போனவர்கள், முக்கியமா அப்பா அம்மா தனியாக இருக்கிறார்கள்னு சொன்னா அவர்களுக்கான ஒரு முக்கியமான பாதுகாப்பு பிரச்சனையா அது மாறி இருக்குது. ஸோ கட்டாயமா எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றதை விரிவா விளக்கமா நான் இந்த வீடியோல முழுமையாவே சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில நாட்கள் சில மாதங்களுக்கு முதல் நீங்கள் பலதரப்பட்ட சம்பவங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இது ஒன்று ரெண்டு இல்லை, பல இடங்கள்ல பல்வேறு வகையான சம்பவங்கள் நடந்திருக்கும். அதுல ஒன்று ரெண்டு சம்பவங்களை சொல்றேன். ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுல வயது போன அப்பா அம்மா, ரெண்டு தாத்தா பாட்டி இருந்திருக்கணும். அந்த வீட்டுல திருடுறதுக்கான போன திருடர்கள், போதைப் பொருளை பயன்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு திருட போன திருடர்கள் அந்த ரெண்டு பேரையுமே அங்க இருந்த பணம் நகைகள் எல்லாத்தையுமே அவர்கள்ட்ட இருந்து வாங்கினதுக்கு பிறகு ரெண்டு பேரையுமே கொலை செய்திருக்கிறார்கள். சாதாரணமா இல்ல, அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு கொடூரமான கொலையா நடந்திருந்தது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, அதே மாதிரி திருடுறதுக்காக உள்ள போய் அவர்களை வெட்டி கொலை செய்தது. இன்னொரு இடத்துல அந்த வீட்டுக்கு அடிக்கடி போய் வார சிலரை ஒரு பழக்கப்பட்ட மாதிரி அவர்களை காட்டிக்கொண்டு அடிக்கடி அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு அந்த வீட்டுக்காரரை கொலை செய்துட்டு அந்த நகைகள் பணங்களை திருடி கொண்டு போனது. இந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே அங்க இருந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வயது போனவர்கள். வயது போய் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்க்க முடியாத அளவுக்கு வயது போனவர்கள்லாம் அந்த வீட்டில் இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்திருக்கிறார்கள். அந்த அப்பா அம்மா மட்டும் இங்கே இருந்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல வேற மாவட்டங்கள்ல இருந்து அந்த இடங்கள்ல வந்து வேற வீடு எடுத்து தங்கியிருந்தவர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்குது. இதை மையமா வச்சுக்கொண்டு இப்ப இலங்கையினுடைய போலீசார் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அப்பா அம்மா இங்க தனியாக இருக்கிறார்கள், இல்லாட்டி தனித்தனி வீடுகள்ல அப்பா அம்மா இருக்கிறார்கள், இந்த மாதிரி வயது போனவர்கள் எங்கேயாவது தனியே இருக்கிறார்கள் என்று சொன்னா அவர்களை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளோ இல்லாட்டி சுத்தி இருக்கக்கூடிய அயலவர்களோ அவர்களை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அவர்களோட வீடுகளுக்கு யார் யார் வந்து போறார்கள், யார் அந்த வீட்டுக்கு போறார்கள், எதுக்காக போறார்கள்ன்றத சுத்தி இருக்கிறவர்கள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையினால, இந்த திருடப்படுற நேரத்தில் அவர்கள் அடித்து கொலை செய்யறது, இதுல என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க போதைப் பொருளை பற்றி, போதைப்பொருள் நாட்டுக்குள்ள வருது, போதைப்பொருள் நாட்டினுடைய பல இடங்களுக்கு பரவி கொண்டிருக்குது, இளைஞர்களினுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மட்டும்தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதையும் நாங்கள் இங்கே கட்டாயமாக அவதானிக்கணும். அவர்கள்ட்ட சில குறிப்பிட்ட இளைஞர்களுடைய செயல்பாடுகள் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதைப் பொருளை வாங்குறதுக்கான காசு இல்லாத நேரத்தில், அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி அடிமையாகி அது வாங்குறதுக்கான காசு இல்லாத நேரத்தில் எத்தனை வயசுல இருக்கிறவர்களும், சாதாரணமா 18 வயசுக்கு கீழே இருந்து போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய சிலர் கூட வீடுகளுக்குள்ள போய் திருடுறதுக்கும் அஞ்சாம அந்த வீடுகளுக்குள்ள போயிருக்கிறார்கள். ஏன், நேற்று கூட ஒரு சம்பவம், செய்தியில ஒரு சம்பவத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. யாழ்ப்பாணத்தில் நடந்தது. யாழ்ப்பாணத்தில் ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பணத்தை வீட்டுக்குள்ள போய் திருடின சம்பவத்துல 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 பேரோட வயசும் எத்தனை தெரியுமா? ஒருத்தருக்கு 15 வயசு, இன்னொருத்தனுக்கு 18 வயசு. 18 வயசுக்கு கீழ்பட்ட 2 பேர் அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதா சொல்லி இப்ப 2 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சோ இந்த மாதிரி பலதரப்பட்ட சம்பவங்கள் இப்ப எங்கட நாட்டுக்குள்ள பதிவாகிறத எங்களால பார்க்கக்கூடியமா இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோல எல்லாத்தையுமே சொல்லிக் கொண்டிருக்க முடியாதனே. சோ ஒட்டுமொத்தமா ஒரே வீடியோல இது ஒரு தெளிவுபடுத்துற விதமா இந்த வீடியோல நான் பதிவு செய்து கொள்றேன். சோ இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி தாங்கள் என்ன செய்யறோம்ன்றதே தெரியாம அந்த அளவுக்கு அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்பட்டு உளரீதியா பாதிக்கப்பட்டு சில பேர் இந்த மாதிரியான
கொடூரமான செயல்களையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த போதைப் பொருளை வாங்குறதுக்காகவே திருட போய் அந்த திருட போன இடத்துல கொலை செய்கிற நிலைமை வரைக்கும் இன்றைக்கு இலங்கையினுடைய சில இடங்கள்ல பதிவாகி கொண்டிருக்கின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இதனால கட்டாயமா இந்த மாதிரி வயசு போனவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள்னு சொன்னா அவர்களை பராமரிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த வீடுகளில் பாதுகாப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமரா இருக்கு தானே, அந்த கேமராக்களை பொருத்தி அவர்களை கண்காணிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யறது அவர்களுக்கான பாதுகாப்பா இருக்கும். இது தனியா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வயசு போனவர்கள் மட்டும் இல்லை, இந்த அரசாங்க வேலைக்கு போகக்கூடியவர்கள் தினமும் வீட்டில் யாருமே இல்லாமல் அப்பாவும் வேலைக்கு போவார், அம்மாவும் வேலைக்கு போவா, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே பாடசாலைக்கு இல்லாட்டி டியூஷனுக்கு போக ஆரம்பிச்சிருவார்கள். அந்த நேரத்தில் அந்த வீடுகளில் ஆட்கள் இல்லாத வீடுகளை பார்த்தும் சில திருடர்கள் அந்த வீடுகளுக்குள்ள திருடுறதுக்காக போற சில சம்பவங்களும் இலங்கைக்குள்ள நடந்து கொண்டு தான் இருக்குது. அதனால பாதுகாப்பு கேமராக்களை பொருத்தி அந்த வீடுகளில் பாதுகாப்பை பலப்படுத்துறது அதுக்கான ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையா இருக்கும். அதே மாதிரி முக்கியமா போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி அயல் வீட்டவர்கள், பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டுக்கு யார் போறணும் வாரணும், யாராவது வயசு போனவர்கள் இருக்கிறார்கள் சொன்னா அந்த வீட்டுக்கு யார் போறார்கள்ன்றதை அவதானிச்சு கொள்றது அவர்களினுடைய பாதுகாப்புக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவர்களும் முதலாவது அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோட நல்ல ஒரு உறவை கொண்டிருக்கணும். சில பக்கத்து வீடுகளில் பிரச்சனைகள்லாம் போய்கொண்டிருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் உண்மையிலேயே அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது இல்லாட்டி வயசு போனவர்களாக இருக்கிறார்கள்னு சொன்னால் பக்கத்து வீடுகளோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது. ஐயோண்டு கூப்பிட்டா வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் உடனே ஓடி வர மாட்டார்களானே, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் தான் உடனே ஓடி வரணும். ஸோ அதனால வெளிநாட்டில் பிள்ளைகள் இருந்தாலும் பக்கத்து வீடுகளோட கொஞ்சம் அனுசரித்து அவர்களோட நல்லபடியாக கதைச்சு பழகி இருந்தால் தான் அவர்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல யாராவது இருக்கிறீங்கன்னு சொன்னா தயவு செய்து கொஞ்சம் அவதானமா இருந்து கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களோட நாட்டுக்குள்ள மாறி இருக்கிற இந்த ஒரு மோசமான சூழ்நிலையால வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அப்பா அம்மாவை பாதுகாக்கிறதுக்கான ஏதோ ஒரு செயல்பாடு இலங்கைக்குள்ள செய்யறது நல்லதுன்றது இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக் கொள்றேன். ஏன் நான் இந்த வீடியோல இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொன்னா, இலங்கையினுடைய போலீசாராலேயே இவ்வளவு நாளும் வந்த செய்திகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா போலீசாரால ஒவ்வொரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார்கள். ஆனா இதை தனியா ஒரு நியூஸாவே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வயது போனவர்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அவதானமா இருந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு செய்தியாவே வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஏன்டா பெரிய பிரச்சனையா இருக்கிறபடியாதுன்னு அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இது யாருமே பயப்பட வேண்டிய அவசியத்துக்காக நான் சொல்ல வரையில, பாதுகாப்புக்காக வருமுன் காப்போம்ன்ற மாதிரி பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறது கவலைப்படுறதை விட பிரச்சனை வாரத்துக்கு முதல் பாதுகாப்பாக இருந்துட்டோம்னு சொன்னால் அவர்களினுடைய பாதுகாப்பு அங்கே உறுதிப்படுத்தப்படும். ஸோ அதுக்காக தான் போலீசாரும் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறேன். ஸோ அவதானமாக இருந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களையும் கொஞ்சம் அலர்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஒரு விடயத்தை தான், இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவை தான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தான். ஸோ எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் எல்லாருமே இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.